ஆக்டர் மாரிமுத்து அவர்களோட இறப்புக்கு மாரடைப்பு காரணம் இல்லை அப்படின்னு அகோரி ஒருத்தர் பேசியிருந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த எதிர்நீச்சல் சீரியல் மூலியமா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவர் தான் மாரிமுத்து. ஆதிகுணசேகரன் அப்படிங்கிற கேரக்டர் இவர் பிளே பண்ணியிருந்தாரு. அதில் குறிப்பாக இவர் சொல்லக்கூடிய இந்தாமா ஏய் அப்படிங்கிற டைலாக்லாம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அந்த சீரியல் நம்பர் 1 போகிறதுக்கு முக்கியமான காரணமே இவர் தான். சினிமாவில் டைரக்டர் ஆசைப்பட்டாரு, ஒரு படம் இயக்குனாரு. அது சரியா போகாததுனால பல வருட போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு நடிகரா மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்று மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருந்தாரு. அவரோட லைஃப் செட்டில் ஆக போற அந்த ஒரு டைம்ல தான் சீரியலுக்கு டப்பிங் பேசிட்டு இருக்கும் போது இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இவரே கார் ஓட்டிட்டு போகும் போதே வழியில இறந்து போயிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்ப எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ட் தொடர்ந்து இவரை பத்தி ஏராளமான விஷயங்கள் ஷேர் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில ஆக்டர் மாரிமுத்து அவர்களோட மரணத்துக்கு மாரடைப்பு காரணம் இல்லை அப்படின்னு பிரபல அகோரியான கலையரசன் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. மாரிமுத்து அவர்களோட இறப்புக்கு முக்கியமான காரணம் மாரடைப்பு கிடையாது, அவர் நடிச்ச சீரியல் தான். அந்த ஒரு சீரியல்ல அவர் பெண்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாரு, ரொம்ப அடிமைத்தனமா நடத்துவாரு, அவங்கள ரொம்ப தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசுவாரு, அடிப்பாரு. அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் இறந்தாரு. ஏன் நான் சொல்றேன்னா, அந்த சீரியலை பார்த்த நிறைய பெண்மணிகள் இவருக்கு சாப விட்டுருக்காங்க. இவனுக்கு ஒரு சாவு வராதா, இவன் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறான், இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு நிறைய தாய்மார்கள் வயிறார சாபம் விட்டுருக்காங்க. அந்த ஒரு சாபம் தான் அவர் சாவுக்கு காரணம். அவர் நடிச்ச சீரியலே அவருக்கு யமனா மாறிடுச்சு அப்படின்னு கலையரசன் அவர்கள் பேசியிருந்தாரு. இந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பாக அப்படி பார்த்தா நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு வில்லன் ரோலில் நடிச்சிருக்காங்க. அப்போல்லாம் மக்கள் மத்தியில் சினிமா பற்றின புரிதல் இல்லாமல் எவ்வளவோ தப்பாக பேசியிருக்காங்க, திட்டிருக்காங்க. அவங்களுக்குலாம் எதுவும் ஆகலையே, சும்மா பேசணும்னு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, அந்த ஒரு விஷயத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிப்பு அரக்கன் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் ரெமோ பட டைரக்டரான பாக்கியராஜ் கண்ணன் அவர்களோட இயக்கத்தில் ஹீரோவா நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பத்தி எஸ்.ஜே. சூர்யா அவர்களே சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் எத்தனையோ கதைகள் நான் கேட்டிருக்கேன், ஆனால் நான் கேட்ட கதைகள்லே மிக பிரமாதமான கதை அப்படின்னா அது இந்த கதை தான். உண்மையை சொல்ல போனால் நான் மறந்துட்டேன். இமீடியட்டாக இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் நினச்சேன், ஆனால் ஏகப்பட்ட படங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போகுது. கூடிய சீக்கிரத்திலே எங்க காம்போ வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சோசியல் மீடியாவில் வைரலாக போகுது. வரப்போற எல்லா முக்கியமான பெரிய படங்கள்லையுமே எஸ்.ஜே. சூர்யா அவர்களை வில்லனா நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியன் 2ல அவர் இருக்காரு, அண்ட் நானி படமான சாட்டர்டேல அவர் இருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் முக்கியமான படங்கள் எல்லாத்துலேயுமே அவர் இருக்காரு. அவர் ஒரு லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரியும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவர் வில்லனா பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹீரோவா பாக்கியராஜ் கண்ணன் கூட இயக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த ஒரு படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.